Hi dears, welcome to Home Queen Treats. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் Home Queen Treats ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணி பார்க்குறீங்க. சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம Home Queen Treats சேனலில் ஒரு சின்ன ரெசிபி, ஆனால் உடம்புக்கு ரொம்பவே சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெசிபி, குறிப்பாக குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்ல சத்தாக இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி. அண்ட் இந்த ரெசிபி எனக்கு இப்போ தான் தெரியும். இப்படி ஒரு விஷயம் கடைகளில் விற்கிது அப்படின்றதும் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வாங்க இப்போது என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி நல்லா வாசனை இருக்கிற எண்ணெய் இந்த ரெசிபிக்கு இன்னும் சுவையை அதிகரிக்கும். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த முடக்கத்தான் கீரை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு தெரியல. அது முடக்கத்தான் கீரை சொல்லுவாங்களா இல்லை இலை சொல்லுவாங்களான்னு எனக்கு ஆக்சுவலி தெரியல. பட் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா முடக்கத்தான் அந்த இலையை பறிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சி இட்லி மாவோடு சேர்த்து எனக்கு தோசை, முடக்கத்தான் இட்லி, முடக்கத்தான் தோசைலாம் ஊற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை தோசை, பச்சை கலர் இட்லி சொல்லி நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது. இன்றைக்கி இதுவே இப்போ முடக்கத்தான் சேமியா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங்கில் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. ஸோ அதை தான் இன்றைக்கி நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 இலை கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. நார்மலாக நம்ம சேமியா உப்புமாலாம் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நல்லா வெங்காயம் ஒரு 2-3 இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 4-5 கூட சேர்த்துக்கோங்க. ஸோ இது நான் ரொம்ப அர்ஜென்ட்டாக காலை டைமில் பண்ணதுனால எனக்கு வெங்காயம்லாம் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால தான் அது பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஸோ இந்த முடக்கத்தான் சேமியா இப்போ நிறையா ஸ்டோரில் இருக்குது போல். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ஷாப்பிங் போனீங்கன்னா முடக்கத்தான் சேமியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கிட்டு சாப்பிடுங்க. ஸோ இலையை தேடி அரைச்சி இட்லி மாவு, தோசை மாவில் கலந்து அதுக்கப்புறம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நிறையா ஸ்டோரில் கிடச்சிருக்குது. ஸோ நம்ம ஸ்டோருக்கு போகும்போது இது ஆர்டிஃபிஷியலாக வெறும் கலர் போட்டுட்டு பண்ணுறாங்களா அப்படின்றதும் நம்ம யோசிக்கணும், சந்தேகப்படுற விஷயந்தான். ஆனால் வாங்குறவங்கள்ட்ட நான் ஃபுல் டீட்டெயில் கேட்டு தான் நான் இதை பேசி வாங்கினேன். ஸோ இது முடக்கத்தான் கீரையில் பண்ணது தான்றதுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்களும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. கடைகளில் போனீங்க அப்படின்னா முடக்கத்தான் சேமியா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணின்ற அளவுக்கு தண்ணி கொதிக்கும் போதே உப்பும் சேர்த்தாச்சு. ஸோ இந்த முடக்கத்தான் சேமியாவையும் இதில் சேர்த்துட்டேன். ஸோ குழந்தைங்களுக்கு ஈஸியாக சத்து ஏறுறதுக்கான ஒரு விஷயம் இதில் இருக்குது. ஸோ எல்லா சத்துமே ஏறிடுமா அப்படின்னா அது அந்தளவுக்கு நம்மளால் சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் ஒரு புதுமையாக இருக்கும். ஸோ பச்சை கலரில் சேமியா நம்ம பண்ணி கொடுத்தோன்னா கூட குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10%ல் ஒரு 2% சத்தாவது கிடைக்கும் இல்லையா? ஸோ இப்படி ஒரு ரெசிபி இருக்குது அப்படின்றது இன்றைக்கி தான் எனக்கு தெரியும். ஸோ அதனால் இதை அப்படியே வீடியோ எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியட்டும் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ இது தாராளமாக குழந்தைங்களாக இருந்தால் ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். பெரியவங்க அப்படின்னா கூட ஒரு ஆள் சாப்பிட்டா கூட இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கும். ஸோ இந்த பாக்கெட்டுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 25 ரூபா தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் பார்த்து வாங்குங்க. ஸோ இதில் நிறையா ஒரு நல்ல கம்பெனி மூலயமா நமக்கு வருதுன்னும் போது நம்ம இதை கண்டிப்பாக செய்யலாம். சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பார்த்தாலுமே அது அக்யூரேட்டாக முத்திரை பதிச்சு ஒரு பேக்கெட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கலப்படம் இல்லாத ஒரு ஃபுட் அப்படின்னா கண்டிப்பாக இந்த முடக்கத்தான் சேமியாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்ற இந்த முடக்கத்தான் சேமியா FSSI முத்திரை பதிச்ச ஒரு இடத்துல வாங்கினது தான். ஸோ கலப்படம்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். புதுசாக ஒரு விஷயத்தை இதில் தெரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஆல். பை.